ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா மல்லு கட்டி நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறவர் அல்ல. பிசாசு தான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா பலவந்தமாய் நமக்குள்ள வருவான். பிசாசு தான் என்ன செய்வான்னா பலவந்தமாய் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட விரும்புவான். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் ஆண்டவரை அனுமதித்தால் தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படவே முடியும். நிறைய நேரங்களில் அவரை நாம் தெய்வமா ஏற்றுக்கொண்டோம், அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். ஆனா இன்னும் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட அனுமதிக்க இல்லை. பாருங்க, இன்னைக்கு நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், எல்லாரிடத்திலும் நம்ம அன்பா இருக்கலாம். ஆனா எல்லாராலையும் நம்மிடத்துல ஒரு குறை இருந்துச்சுன்னா நம்மகிட்ட சொல்லிட மாட்டாங்கிறத விட முடியாது. நான் பேசுறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? பரவாயில்ல, கொஞ்சம் மெல்ல மெல்ல புரியுது எனக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கை தூக்குறீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம இடத்துல இப்போ என்கிட்ட இப்போ யாரு சார்லஸ், ஜூடா, ஸ்டீவனு, ஆபிரகாம் 4 பேரும் பழகுறாங்க. இப்போ என்னைய குறித்து ஒரு தவறான காரியம் அவங்க கேள்விப்படுறாங்க, நான் அந்த தவறு பண்ணுறேன். இப்போ அந்த 4 பேராலையும் என்னைய கண்டிக்க முடியுமா அப்படின்னா, நான் 4 பேரில் யாருக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கானோ அவங்க தான் என்ன செய்ய முடியும். இப்போ புரியுதுல்ல? புரியுது. எல்லாராலையும் நம்மளை என்ன செய்ய முடியாது. நமக்கு எதுக்குப்பா அப்படின்ட்டு எல்லாரும் போயிடுவாங்க. எல்லாராலையும் நம்மளை கண்டிக்க முடியாது. அப்போ நான் ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அவர் நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியும். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வராங்க, ஆண்டோட பிள்ளையா இருக்காங்க. ஆனா இன்னும் ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்பட அனுமதிக்கவில்லை. பாருங்க.